எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த பதிவில் இன்றைக்கு பெண்களுக்கு பிரதான பிரச்சனையாக இருக்கக்கூடிய நீர்க்கட்டி, அதாவது பிசிஓடி ப்ராப்ளம் பற்றி பார்க்க போகிறோம். இதை பற்றி பேசுகிறீங்க நீங்கள் என்ன டாக்டரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் டாக்டர் கிடையாது. இருந்தால் கூட நம்ம முன்னோர்கள் எல்லாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட, உடல் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு சொல்லியிருக்காங்க. அதை வாழ்க்கையில் அனுபவித்து என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது வெற்றிகரமாகவே நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே நடைமுறையிலே சாத்தியப்பட்டிருக்கு, நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த நீர்க்கட்டி பிரச்சனைக்கும் நம்ம பாட்டி வைத்தியம், வீட்டு வைத்தியம், நம்ம முன்னோர்கள் சொன்ன வைத்தியம் எல்லாம் இருந்திருக்கு. இந்த நீர்க்கட்டிக்கும் மாதவிடாய்க்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. மாதவிடாயின்றது கருப்பையில் இருக்கக்கூடிய கருமுட்டைகள் ஹார்மோன் சுழற்சியால் அது உடைந்து அப்புறம் அந்த மாதவிடாய் சுழற்சி போய்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த நீர்க்கட்டி இருந்ததுன்னா மாதவிடாய் சுழற்சி சரியாக இருக்காது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆண்கள் போல் முடி முளைக்கும், குரலே மாற்றமாகும், படிப்படியாக அப்படியே மாற்றமாயிட்டே போகும், ஆண் குரல் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல அப்புறம் அப்பர் லிப்ல எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய முடிகள் முளைக்க ஆரம்பிச்சிரும். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 30 நாளில் ஒரு முறை இந்த மாதவிடாய் சுழற்சி சரியாக வராது. உடல் ஊதிக்கிட்டே போகும், நிறம் கூட மங்கிக்கிட்டே போகும், உடம்புல தெம்பு இல்லாமல் போகும். பார்த்திங்கன்னா இந்த முகத்தில் பருக்கள் காரணமே இல்லாமல், அவங்க என்ன பதார்த்தம் சாப்பிட்றாங்களோ இல்லையோ, இருந்தால் கூட காரணமே இல்லாமல் நிறைய பருக்கள் வரும். இந்த ஸ்கின்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வறட்சியாக இருக்கும், பார்க்க பொலிவு இழந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நீர்க்கட்டிகள் இருக்கின்ற காரணத்தினால ஏற்படக்கூடியது. இந்த நீர்க்கட்டி பிரச்சனைகள் அதிகமாக யாருக்கு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 15 வயது குழந்தைகள்லேருந்து 25 வயது உள்ள பெண்மணிகள் வரைக்கும் அதிகமாக இருக்குது. அந்த பருவம் தான் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதவிடாய் சுழற்சி சரியாக இருக்கணும். அந்த நேரத்தில் மாதவிடாய் சுழற்சி நமக்கு அப்படியே தடைப்பட்டு நின்றுச்சுன்னா ரொம்ப பிரச்சனை. பின்னாடி அந்த குழந்தை பிறக்கிறதெல்லாம் தாமதமாகும். இந்த நீர்க்கட்டி இருக்கிறதுனால நமக்கு குழந்தையே பிறக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துராதீங்க. அதற்கும் நிறைய வைத்தியங்கள், வீட்டு வைத்தியங்கள் இருக்குது, நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக குழந்தை பிறக்கும். நான் ஏற்கனவே ரொம்ப நாள் முன்னாடி ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன், பெண்களுக்கு குழந்தை பிறவாமை என்கின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. எல்லா பெண்களுக்கும் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு தகுதி இறைவன் படைத்திருக்கிறார். வெறும் அந்த டிரான்ஸ்ஜெண்டர் அப்படி இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்கள தவிர மற்றபடி மலட்டுத்தன்மை என்று ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருந்தேன். அந்த செய்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதனால் குழந்தை பிறக்கிறது தாமதமாக போய்கிட்டு இருக்கிற பெண்களுக்கு மனசில் நமக்கு இனிமேல் குழந்தை பிறக்காதோ, நமக்கு மலட்டுத்தன்மை இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தேன். இப்போ இந்த நீர்க்கட்டிகள் எப்படின்னா, நமக்கு இந்த பல நீர்க்கட்டிகளாக நம்ம யூட்ரஸில் இருந்ததுன்னா அது ஒரு அடப்பை ஏற்படுத்தி நமக்கு இந்த குழந்தை பிறக்கிறத தள்ளி போட்டுக்கிட்டே போயிட்டுருக்கும். சரி, இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மன அழுத்தம், வேலை பளு காரணமாக, உணவு சரியாக எடுத்துக்கொள்ளாமை காரணமாக, வேண்டாத ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுனால இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது. இன்னொன்று, இப்போ இருக்கிற இந்த சாப்பாடு எல்லாத்துலேயும் வெளியில் வாங்கி சாப்பிட்றதுல மைதா கலந்துருக்கு. அந்த மைதா தான் முதல் எதிரியாக இருக்குது. நமக்கு வாய்க்கு ருசி தரும், ஆனால் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இப்போ சமைக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆர்டர் பண்ணுறாங்க, ஹோம் டெலிவரி வீட்டுக்குள்ளேயே வருது, வாய்க்கு ருசியாக சாப்பிட்றோம். அது ஒரு நாள், மாதத்திற்கு ஒரு நாள் 2 நாள் இருந்தால் பரவாயில்ல, அதே தொடர்ச்சியாக இருக்கிறது. இன்னொன்று, இந்த நாட்டுக்கோழியை விட்டுட்டு பிராய்லர் கோழி நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்கிறனால இந்த போன்ற பிரச்சனைகள், இந்த ஹார்மோன் பிரச்சனைகள், குழந்தை பிறக்கிறது தள்ளி போகிறது, நீர்க்கட்டி பிரச்சனை, இதெல்லாம் வருது. இதை தடுக்கிறதுக்கு நம்ம பாட்டி வைத்தியம், அதாவது நம்ம முன்னோர்கள் சொன்ன வைத்தியம், அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை அந்த காலத்தில் இல்லாமல் இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்திருக்கும். ஆனால் அவங்க உணவு முறை, அந்த உடலுக்கு எக்ஸசைஸ் நிறைய கொடுத்துட்டு இருந்த காரணத்தினால அவங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் வரலை. இன்றைக்கி தான் நம்ம ஜிம்மு அப்படின்னு தேடிட்டு போகிறோம், இல்லாட்டி இதென்ன யூடியூப்பை பார்த்துட்டு ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு தேடிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் வீடு பெருக்கி துடைப்பாங்க பாருங்கள், அதுலேயே நிறைய பிரச்சனைகள் தீர்ந்துருது. ஏன்னா நம்ம யூட்ரஸுக்கு நல்ல வேலை கொடுக்கக்கூடிய ஒரு வேலைன்னு சொல்லிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த வீடு பெருக்கி துடைக்கிறது. அதுவும் உட்காந்து வீடு முழுகணும். அப்படியே உட்காந்து துடைக்கிறதுனால நம்ம இடைக்கு நல்ல வேலை கிடைக்கும். அப்படியே ஒன்றோடு ஒன்று உரசி இருக்கக்கூடிய கட்டிகள் எல்லாம் கரைஞ்சிக்கிட்டு வந்துடும்.
இந்த நீர்க்கட்டி பிரச்சனைக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கழற்சிக்காயின்னு ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க. அந்த கழற்சிக்காயை முழுசாக வாங்கிட்டு மேலே இருக்கக்கூடிய தோலை எல்லாம் நீக்கிக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய பருப்பு இருக்கு இல்லையா, அதை அரைச்சி நல்லா தட்டிட்டு அரைச்சிட்டு அதில் மிளகு சேர்த்து சாப்பிடுவாங்க. அது சாப்பிட்ட பின்னாடி மோர் குடிக்கணும்பாங்க. இந்த மருந்தை சாப்பிடும் பொழுது வேறு எதையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நான் சொன்ன ஒரு பதிவில் சொன்னதுக்கப்புறம் ஒரு பெண் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. இது ஒரு பெண் சாப்பிட்ருக்காங்க. இன்னொரு பெண் பார்த்திங்கன்னா இந்த திரிஃப்லா பவுடர் சாப்பிட்ருக்காங்க. அதனால் உடல் எடை குறைஞ்சி போய் இந்த மூச்சு பயிற்சியும் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதெல்லாம் செஞ்சுட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கரு தரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அஸ்வகந்தா பவுடரெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதை எடுத்துகிட்டு ஒரு பெண் பார்த்திங்கன்னா 4 வருடமாக குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. பெண் வந்து அஸ்வகந்தா பவுடர் எடுத்திருக்காங்க, ஆண் வந்து ஓரிதழ் தாமரை பவுட்ரு நான் சொன்னபடி சாப்பிட்ருக்காங்க. அது சாப்பிட்ட பின்னாடி இப்போது கருத்தரிச்சிருக்காங்க 3 மாதம் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னாங்க. இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைதான். ஏன் என் கண்ணுக்கு முன்னாடி நான் பார்த்தேன். எங்கள் வீட்டில் வந்து ஒரு உதவியாளர், அவங்களுக்கு வேலை திரிஃப்லா பவுடரை பேக் பண்ணுறது. அந்த பவுடரை நுகர்ந்து 8 வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை உண்டாயிருச்சு. இப்போ அவங்க வந்து குழந்தை பிறந்துருச்சு. அதனால் நான் இதில் சொல்ல போகிற செய்தியை நீங்கள் தைரியமாக நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த கழற்சிக்காய் சாப்பிட முடிஞ்சால் அதை சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா பெஸ்ட்டு திரிஃப்லா பவுடருங்க. நான் வந்து திரிஃப்லா பவுடர் எப்படி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். இருந்தால் கூட சுருக்கமாக இதில் சொல்லிடுறேன். திரிஃப்லா பவுடரை காலையில் தேனில் கலந்து 1 டீஸ்பூன் போல் சாப்பிட்டு சுடுதண்ணி குடிச்சிருங்க. அப்படி குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கும் மேலாக திரிஃப்லா பவுடர் இன்றைக்கும் வந்து நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க. சித்தர் காலத்திலிருந்தே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மருந்து, நல்ல மருந்து. இதில் தீர்வு கிடைக்காததே கிடையாது. இது ஒன்று எடுத்துக்கிட்டு வந்தாலே போதும், நமக்கு காலப்போக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 48 நாள்கள் எடுக்கலாம். அதற்கு பிறகு வந்து ஒரு 10-15 நாள் இடைவெளி விட்டு பிறகு தான் நம்ம தொடரணும். கழற்சிக்காயும் அப்படித்தான். அப்புறம் நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் எடுத்துகிட்டு கண்ணாடி டம்ளரில் ஊற வைங்க. இல்லாட்டி கண்ணாடி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 2 அல்லது 3 டீஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து அந்த கண்ணாடி ஜாரில் போட்டுக்கிட்டு ஒரு 4-5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சுருங்க. இரவு முழுக்க ஊறட்டும். நல்லா காலையில் எழுந்தோடனே வெறும் வயிற்றில் 1 டம்ளர் தண்ணி இந்த வெந்தய தண்ணியை குடிச்சிருங்க. அப்புறம் மதியமும் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த வெந்தய தண்ணி 1 டம்ளர் குடிங்க. இரவும் சாப்பாட்டுக்கு முன்னாடி இந்த வெந்தய தண்ணியை குடிங்க, 1 டம்ளர் குடிங்க. இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அப்புறம் வெந்தய கீரையை நிறைய நம்ம உணவில் சேர்த்துக்கணும். இந்த நீர்க்கட்டிக்கு இன்னொரு நல்ல தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். அந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை நான் சொல்லியிருந்தேன் ஒரு பதிவில். லேசாக வானிலையில் வறுத்துக்கிட்டு பொடி பண்ணிக்கிட்டு அதை மோரில் நல்லா தண்ணி மோரில் கலந்து நிறைய எப்பப்போ தாகம் எடுக்குதோ அந்த மாதிரி குடிச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி மோர்லேயே கலந்து குடித்தா எங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சாதத்தில் பருப்பு பொடியெல்லாம் எப்படி போட்டு சாப்பிட்றோமோ அந்த மாதிரி சாதத்தில் பொடியாக கலந்து நம்ம உருண்டைகளாக சாப்பிட்டு வரலாம். நீங்கள் ஃப்ளாக்ஸ் சீட்ஸை பல வகைகளில் நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா அது நல்லா ஒமேகா 3 நிறையா இருக்குது. அதில் புரதச்சத்து, அதாவது புரோட்டீன் நிறையா இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எளிமையான மருந்து. இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஆயில் கூட வருது. அது பார்த்திங்கன்னா சும்மா பாலில் நம்ம வெது பாலில் ஒரு 4 சொட்டு இரவில் அது கலந்து குடிச்சிக்கலாம். அது ஒன்றும் நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். அடுத்தது ஒரு 8 துளசி இலைகள் எடுத்துக்கிட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கொஞ்சம் ஆற விட்டு அதையும் குடிச்சிக்கிட்டு வரலாம். இது வந்து எப்பப்போ குடிக்கணுன்றது கேட்காதீங்க. எப்பப்போ தாகம் எடுக்குதோ இது போன்ற ஒவ்வொன்றும் நீங்கள் மாற்றி குடிச்சிக்கிட்டு வரலாம். ஒரு நாளில் ஒரே விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்கணுன்றது அவசியம் இல்லை. இது எல்லாத்துலேயுமே அந்த பிசிஓடி ப்ராப்ளம் தீர்க்கக்கூடிய மருத்துவ குணங்கள் இருக்குது. அப்புறம் முடிஞ்சளவு பார்த்திங்கன்னா இந்த சிறுதானியங்கள் உணவு எடுத்துக்கிறது நல்லது. ராகி, கம்பு, கேழ்வரகு, அப்புறம் திணை அரிசி. கொஞ்சம் அந்த அரிசி சாப்பாட்டை விட ருசியாக இருக்கும் திணை அரிசி சாப்பாடு. அந்த சாப்பாடு கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். அது சோறாக பொங்கி நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடிய குழம்பெல்லாம் ஊற்றி கூட நம்ம சாப்பிட்லாம். கொஞ்சம் நாளைக்கு இந்த சிக்கன், வெளியில் வாங்குகிற சிக்கன், பர்கர் அதெல்லாம் இருக்கு இல்லையா, நாட்டுக்கோழி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் இந்த பிராய்லர் கோழியெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நமக்கு இது சரியான பின்னாடி நம்ம உடம்பை இழைச்சி ஒரு கட்டுக்கு கொண்டு வந்த பின்னாடி வேணால் நம்ம கொஞ்சம் அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம். தினமுமே இப்படி சாப்பிட்றதுனால தான் பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி பிசிஓடி பிரச்சனை இருக்குது. ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாம் நிறைய ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது.
அப்புறம் உடம்பு இளைப்பதற்கு காலையில் வெதுன்ற தண்ணியில் தேன் கலந்து அது கூட சாப்பிடலாம். இது காலையிலையும் இரவுலையும் சாப்பிடலாம். இது நீங்கள் வந்து திரிஃபலா பவுடரும் சாப்பிட்ற சொல்கிறீங்க, தேனும் சாப்பிட சொல்கிறீங்க. அப்படியே நீங்கள் கேட்டிங்கன்னா திரிஃபலா பவுடர் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இந்த தேன் தண்ணியை குடிக்கலாம். இதுக்கு நேரம் காலம் சரியாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வீட்டு சூழ்நிலைகள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் நீங்களே இது பார்த்து இதெல்லாம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வாங்க. ஒன்றும் இது சைடு எஃபெக்ட் எல்லாம் இதனால் வராது. இன்னொன்று, நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை செய்யணும். விளக்கெண்ணெய் 2 டீஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க. அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதாவது நல்லா கொதிக்க கிடையாது, லேசாக சூடு பண்ணிக்கோங்க. அது முடிஞ்சால் நீங்கள் நேரடியாக சூடு பண்ணாமல் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டு அடுப்பிலிருந்து இறக்குன பின்னாடி ஒரு கிண்ணத்தில் இந்த எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு அந்த சுடு தண்ணியில் வச்சு விட்டுருங்க. அந்த சூடு இருக்கு இல்லையா, நல்லா சூடாகட்டும், கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். அதை எடுத்துக்கிட்டு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தொப்புளில் ஒரு 4 சொட்டு விடுங்க. ஏன்னா தொப்புள்ன்றது வந்து சாதாரண இடம் கிடையாது. அதை வந்து கவர்ச்சிக்காக இன்னைக்கு வந்து அப்படி பண்ணிட்டாங்களே ஒழிய, தொப்புள் வந்து நம்ம அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடிய இடம் தொப்புள். அதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு போடுறேன். நிறைய நோய்கள் தொப்புள் மூலமாக நமக்கு தீரும். அதை நான் உங்களுக்கு சீக்கிரத்தில் பதிவிடுறேன். அந்த தொப்புளில் இந்த விளக்கெண்ணெயை 4 சொட்டு போட்டு அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு அந்த சூடவே எடுத்துக்கிட்டு நல்லா அந்த வயிற்று பகுதியில் நல்லா தேய்க்கணும். தேய்ச்சி நல்லா அழுத்திக்கிட்டு மசாஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. நீர்க்கட்டிகள் உடையும் வாய்ப்பு ஏற்படும். முடிஞ்சளவு வேலைகள் செய்யணும். அப்படி வேலை செய்ய முடியலன்னா ஜிம்முக்கு போங்க. அப்படி இல்லைன்னா நிறைய யூடியூப்பில் எக்ஸசைஸ், நம்ம உடம்பு இளைக்கிறதுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வாங்க. செஞ்சிங்கன்னா நல்லா இழைச்சி போயிடுவீங்க. நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் போயிடும். இது போன்ற செய்திகளை நான் சொல்லிட்டு வந்தேன். ஆனால் இடையில சொல்கிறத விட்டுட்டேன். காரணம் என்னென்னா, ஒரு சிலர் வந்து நீங்கள் மருத்துவம் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுனால எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் தைராய்டுக்கு ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு 2-3 பேர் போட்டிருக்காங்க. நான் நீங்கள் சொன்ன மாதிரி கடைப்பிடிச்சிட்டு வந்த காரணத்தினால இன்றைக்கி தைராய்டு பிரச்சனை இல்லாமல் குறைஞ்சு போயிருக்கு மேடம், ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நமக்கு வீட்டு வைத்தியங்கள் நிறைய இருக்குது. இது தவிர்த்து நீங்கள் உங்களுடைய மருத்துவர், குடும்ப மருத்துவர்னு இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட எல்லாம் போயிட்டு நல்ல ஆலோசனை கேட்டுக்கோங்க. சரி, இன்றைக்கி இந்த பதிவில் பிசிஓடி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு ரொம்ப நாள் நீங்கள் கேட்டுக்கிட்டதுனால இதில் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.